தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அந்த நாட்களிலே ஆண்டவர் முழு உலகத்தை அழிக்க நினைத்தாலும் நீதிமானும் உத்தமனுமாயிருந்த நோவாவின் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்க ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். ஆகவே அந்த ஜலத்திலிருந்து பேரழிவிலிருந்து நோவாவின் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு கர்த்தர் நோவாவை ஒரு பேழை உண்டு பண்ண சொல்ல, பேழையை நோவா கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தான். ஒரு நாள் வந்தது, நோவாவின் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பிரவேசிக்க செய்தார். சகல ஜீவராசிகளையும் ஆக ஜோடு ஜோடாக ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு இனத்திலேயும் உள்ளே பிரவேசிக்க செய்து கதவை அடைத்து ஜலப்பொருளை வந்து இவர் பாதுகாக்கப்பட்டார். ஆகவே கர்த்தர் சொன்ன திட்டம் எதுவோ அதை நீங்க செய்து முடிப்பதில் கருத்தா இருந்தீங்கன்னா, ஆக நம்ம செய்ய வேண்டிய செஞ்சாதான் அவர் செய்ய வேண்டிய செய்வார். எங்களுக்கு சத்தியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து முடித்து நீதிமானாய் உத்தமனாய் இருந்தா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இவள் பாதுகாக்கப்பட்டார்களோ பெருவெள்ளத்துக்கு, அதே போல வரப்போகிற மகா பெரிய தீங்குக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், பிள்ளைகளை பாதுகாப்பார் என்பது அதிக நிச்சயம். வேதம் முழுதும் சத்தியத்தை நீங்க பார்க்கலாங்க. நீங்க எப்படி பெருவெள்ளத்துக்கு நோவாவும் குடும்பத்தை கர்த்தர் காத்தாரோ, அதே போல நீதிமானாயிருக்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார், உங்களை காப்பாற்றுவார். சந்தேகமே இல்லை. எந்த வைரஸா இருக்கட்டும், எதுவா இனி உலகத்தை என்ன நடந்தாலும் சரி, தேவ ஜனத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். பெருவெள்ளத்துக்கு தப்பு வைக்கிற தெய்வம் நம்மை பாதுகாப்பார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். அந்த பேரழிவிலிருந்து அந்த காலத்தில் பாதுகாக்கப்படும் ஒரே வழி பேழைக்குள் பிரவேசிப்பது தான். வேற வழி கிடையாது. பேழைக்கு ஒரே கதவு தாங்க, ஒரே ஒரு கதவு, ஒரே வழி பேழைக்குள் பிரவேசிப்பது தான். எதை காண்பிக்கிறேன்னு சொன்னால், அந்த பெரிய ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு, வரப்போர் அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு ஒருவரே வழி. வரப்போர் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு, மோட்ச பாக்கியத்தை பெறுவதற்கு, வில்லிசுனி கட்டிலாகட்டும், மந்திரவாதம், சாத்தான் பிடி எல்லாரும் பாதுகாப்பதற்கு ஒரே வழி இயேசு. கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவரை நம்பி அவர் உறுதியாய் பற்றி கொண்டார். பயப்படாதீங்க எந்த பெருவெள்ளத்துக்கும். ஆக நம்மை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.